ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எக் ரைஸ் ஒரு சிம்பிளான ஒரு முட்டை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் ஆயில் நல்லாவே ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எக் ரைஸ் ரெசிபி தான். ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்ப ஆப்டாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ், நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு. வெங்காயம் எவ்வளோ வதங்கினோடனே இது கூட நான் பொடிசாக நறுக்குன்னு 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். இது ஓரளவு வதங்கிடட்டும். பாருங்கள், ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூளும் 2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணுறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் நான் மிளகாத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் முட்டை ரைஸ் தக்காளி மிளகாய் தூள்லாம் போட்டு செய்வாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். சாதம் மட்டும் ஏற்கனவே குக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 எக் ஆட் பண்ணுறேன். எக் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அதே மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ கீழே கொஞ்சம் திக்காகும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா வேகட்டும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு நல்ல எண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஆர்டினரி ப்ளெயின் ரைஸ் தான் குக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பாஸ்மதி ரைஸ் கூட குக் பண்ணி வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், எக்கெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம தேவைன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில் கூட நம்ம ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கீழே பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, எக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா முட்டை ஃப்ரை ஆயிரும். எண்ணெய் தேவைன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு எக்கெல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒயிட் ரைஸ் இதில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஒயிட் ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் கொஞ்சம் ஒடிஞ்சிடாமல் இருக்கிற மாதிரி. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கார்னர்லேருந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். எந்த கிரேவி இல்லை அப்படின்றப்ப டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸஸ் கூட கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஊறுகாயும் மட்டுமே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.